ஓம் சாய்ராம். வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் இது மாதிரி பூஜை அறையில் வழிபாடுகள் மேற்கொள்ளலாம். முடிஞ்சால் ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்றிக்கங்க. இந்த நாளில் மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலங்க அம்பாலோட விக்கிரகமோ அல்லது ஃபோட்டோவோ எடுத்து வச்சுக்கிட்டு செல்வத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரக்கூடிய அக்ஷய பாத்திரம், குபேர படின்னு சொல்லக்கூடிய குபேர குஞ்சம் இதையெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். அல்லது கலசம் மட்டும் வச்சும் கூட நீங்கள் அம்பாலை வழிபாடு பண்ணிக்கலாம். இது மாதிரி கலசத்தில் நீர் நிரப்பி மஞ்சள் 1 ரூபாய் காயின் போட்டுக்குங்க. எங்கிட்ட வலம்புரி சங்கு இருக்கனால வைக்கிறேன். நீங்கள் பெரிய சங்கு இருந்தாலும் அதை நீர் நிரப்பி துளசி இலை வச்சு பூஜையில் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் விளக்கு முதல்ல ஏற்றிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சோ அல்லது பிள்ளையார் விக்கிரகம் இருந்தால் வச்சு அவருக்கு தூபம் காமிச்சு உங்கள் குருவையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இதால் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி அலங்காரம் அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி அம்பாளையும் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி ஆவாகனம் பண்ணிவிட்டு 108 அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லி பால் பாயசம், மங்கள பொருட்கள் இதெல்லாம் நிவேதனம் பண்ணி தூப தீபம்